ரைட்டு கட்டு ஸ்தோத்திரம் உண்டாதாக நம்ம வார்த்தையை பார்த்துட்டு வந்துருக்கிறோம். இதே போல் பாகம் 28:1, நீதிமொழிகள் 28:20, எண்ணாகம் 23:20 சொல்லப்பட்டது. நிறைய வசனங்கள் இருக்கா. நம்ம படிச்சுட்டா நான் நல்லா இருக்கும், மனப்படமாக இருக்கும். நல்லா அதில் ஒரு சிலர் சொல்கிறேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியம். இஸ்ரவேலர்கள் யார்? நம்ம தான் இஸ்ரவேலர்கள். அவங்க அந்த இஸ்ரவேலர்கள் சொந்த ஜனமாக இருந்தாங்க. யூத ஜனங்க. அவங்க ஆண்டவரே காட்டி கொடுத்தாங்க. நான் அந்த இஸ்ரவேலில் இருந்தவங்க. இஸ்ரவேல் யாருக்கு பேர் வச்சார்? அவர் யாக்கோபுக்கு பேர் வச்சார். இஸ்ரவேலில் மாற்றப்பட்டான். அந்த இஸ்ரவேல் தான் ஆசீர்வதிப்பு தேவனுக்கு பிரியம், ஆண்டவர் பிரியம். அவனா கர்த்தருக்குள்ளே நடந்தான். எத்தனை இருந்தால் கூட நிறைய காரியங்கள் ஆண்டவருக்காக செய்தான். அவர் சித்தத்தை செய்தான். அதனால அவர் நம்ம ஆசீர்வதிப்பு தேவனுக்கு பிரியம்னு சொல்லிட்டார். ஆனால் சகல ஜாதிகளையும் மேன்மையாக வைப்பார். நம்ம என்ன செய்வாராம்? அவர் பிரிய வச்சுட்டாருன்னா நான் சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார். அது மட்டும் இல்லை, உண்மையுள்ள மனுஷன் நீதிமொழிகள் 28:20 பார்க்குறோம். அவன் நிறைய அதுலேயே இன்னொன்று கூட இருக்குது. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். மனுஷன் உண்மையாக இருந்தால் என்ன செய்வானா? பரிபூர்ண ஆசீர்வாதம். போய் இருக்கக்கூடாது. எல்லா சகலத்திலும் என்ன செய்யணும்? உண்மையாக நடந்துக்கிட்டா அது அவனுக்கு ஆசீர்வாதம். அது மட்டும் இல்லை, அன்பை நாட வேண்டுமா? அன்பை நம்ம என்ன செய்யணும்? நாடணும். அன்பு இருந்தால் தான் ஆண்டவர் இருக்கிறார்னு அர்த்தம். ஏன்னா அன்பாகவே இருக்கார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் யாவரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும். எல்லாரோட சமாதானம் குறைஞ்சது மொத்த பேரோட சத்துருவை சிநேகின்னு சொன்னவர். அப்போனா என்ன அர்த்தம்? சத்துரு என்னதான் கெட்டது செஞ்சால் கூட அவன் என்ன செய்யணும்? நேசிக்கணும், விசாரிக்கணும், அவனுக்கு சாதம் கொடுக்கணும், அவனுக்கு தண்ணி கொடுக்கணும், அவனுக்கு ட்ரெஸ் கொடுக்கணும். அப்படிதான் சொல்கிறார். அது மட்டும் யாவரோட சமாதானம் இருக்க நாடுங்க. பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடணும். அவன் இதெல்லாம் இருந்தால் தான் பரிசுத்தம் வரும். யாருன்னா வராது. அது மட்டும் இல்லை, கடைசியாக மேலானவைகளை நாடணுமா? என்னது? மேலானவைகளை நாடணுமா? பாருங்க எவ்வளோ தேவனுடைய அன்பு நமக்கு இருக்குது. கர்த்தர் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. அவன்